உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? தைராய்டு ப்ராப்ளம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல ஹார்மோன் அதிகமா இருந்தாலும் ஹார்மோன் குறைவா இருந்தாலும் அது நம்ம உடம்புக்கு பல வகையில பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம எனர்ஜி லெவல் குறையும், ஹேர் தின்னிங் வரலாம், ஸ்கின்ல மந்தமான தோற்றம் வரலாம். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு உணவுல மாற்றம் கண்டிப்பா தேவை. இதுக்கு நான் உங்களுக்கு பொருத்தமான நல்ல உணவுகளை சொல்றேன். அயோடின் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுங்க. பசலைக்கீரை மற்றும் புளிச்சக்கீரை அற்புதமான சோர்ஸா இருக்கும். பால், தயிர், நெய், மோர் போன்றவை நல்ல சோர்ஸா இருக்கும். தினமும் 1 கப் மோர் சேர்த்தா கால்சியமும் ப்ரோபயாட்டிக்கும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம தைராய்டு ஃபங்க்ஷனுக்கும் நல்லா உதவும். இரும்பு சத்தும் செலினியமும் தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். செலினியம் நிறைய தரும் பருப்பு வகைகளான பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இவைகளை வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை காய்கறி வகைகளோட சேர்த்து சமைக்கலாம். உங்க உணவுல ஒயிட் ரைஸை பிரவுன் ரைஸா மாத்துங்க. இந்த சேஞ்சை செய்யறதுனால உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும். அதோட பிரவுன் ரைஸ், சிறுதானியங்கள், சோளம், கம்பு மற்றும் குதிரைவாளி இவைகளை உடல்ல அயோடின், செலேனியம் மற்றும் ஜிங்க் அளவுக்கு முக்கிய பங்கு தரும். நெல்லி, மாதுளை, செர்ரி, மாம்பழம், பேரிக்காய், கொய்யா இவை எல்லாமே நமக்கு தேவைப்படும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டை சீரா அளிக்குது. வேர்க்கடலை, வெள்ளரிக்காய் விதைகள், சன்ஃபிளவர் விதைகள் போன்றவை செலினியத்துக்கு சிறந்த சோர்ஸா இருக்கும். பிரேசில் நட்ஸையும் சாப்பிடுங்க. பிளாஸ்டிக் கவர்ல பேக் செஞ்ச ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்றத நிறுத்துங்க. ஜங்க் ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு, குளிர்பானங்களை இவைகளை ஹார்மோன் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்நாக்ஸா இருந்தாலும் நம்மளே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அடிக்கடி பசலைக்கீரை சப்பாத்தி பிளஸ் தயிர், கம்பு சாதம் பிளஸ் கீரை கூட்டு பிளஸ் தக்காளி ரசம், நன்னாரி சர்பத் பிளஸ் வேர்க்கடலை, சிறுதானிய கஞ்சி, கீரை தொக்கு இது போன்ற உணவுகளை சாப்பிடுங்க. உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் இல்லாம அடிக்கடி மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. நாக்க குழாய் போல மடிச்சு சுவாசம் இழுத்து விடும் சிதலி பிராணாயாமம் செய்யுங்க. இது உங்களுடைய ஹார்மோன் பிளக்சுவேஷனை நார்மலா ஆக்கும். குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும். அப்படி தூங்கும் போது ஹார்மோன் பேலன்ஸ் சீராகும். நீங்க வெயில்ல போகிறத தவிர்க்கணும். மிகுந்த வெப்பமும் தைராய்டு ஹார்மோன்ஸையும் பாதிக்கும். அதனால கூல் என்விரான்மெண்ட்ல ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தைராய்டு பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்களை அட்ஜஸ்ட் பண்ணினா கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதம் நீங்க நல்ல சேஞ்சஸை ஃபீல் பண்ணுவீங்க. அதனால பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு லைஃப் ஸ்டைலை மாத்திடுங்க. நீங்க லாங் டர்மா நல்ல ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். உங்க உடல் முன்னேற்றத்தை நீங்களே அப்சர்வ் பண்ணி மெல்ல மெல்ல ட்ரை பண்ணுங்க. உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இதையெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு நம்பகமான மருத்துவர் அல்லது டயட்டிஷியனை அணுகி அவங்களோட அறிவுரையோட கன்சல்ட் செஞ்சு உங்க ஃபுட் பிளானை ஒருங்கிணைச்சுக்கோங்க. அவங்க கைடன்ஸை எடுத்துக்கோங்க. உங்களை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க.